தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரோட தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல ஒரு பள்ளியில வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்ற பேர்ல ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவரோட ஸ்பீச்சுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. ஸோ ஒரு பள்ளியில எப்படி இந்த மாதிரி ஆன்மீகத்தை புகுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட வியூஸ் என்ன சார்? ஒரு தமிழ் சமூகத்துல திருக்குறளை போதிப்பதை தவறு அப்படின்னு சொல்லி எல்லாரும், நீங்க சொல்றவங்கலாம், எல்லாரும்லாம் இல்லை, நீங்க சொல்றவங்கலாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? இல்ல, அவரு கர்மாவை பத்தியும் இருள் சேர் இருவினையும் மறுபிறவி பத்தியும் நிறைய பேசியிருக்காருல்ல. வள்ளுவர் இதை பத்தி நிறைய பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கர்மாவை பத்தியும் மறுபிறவி பத்தியும் திருவள்ளுவர் பேசியிருக்காரு இல்லையா? பேசியிருக்காரு. ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்படுத்து. ஒரு இந்த 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 பிறவியில் நீங்கள் பெறுகிற கல்வி 7 பிறவிலே உங்களுக்கு வரும். அப்போ இது என்ன அர்த்தம்? 7 பிறவி இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் பேசுகிறார். 7 பிறப்பும் தீயவை தீண்டா. பண்புடைய மக்களை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னு சொன்னால் 7 பிறப்பும் உங்களுக்கு தீயவை தீண்டாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்லை, இந்த தம்பி பேசுகிறாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அது என்ன அர்த்தம்? மாயையில் வருகிற இரு வினைகளும் இறைவனை அடைந்தவர்கள்கிட்ட சேராது. கடவுள் வாழ்த்துல 5வது குறள் அது. அப்போ திருக்குறளை ஒருத்தர் சொல்றது தப்புன்னு எல்லாரும் கிளம்பி வர்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கீழ்த்தரமான நிலையில தமிழ் சமூகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திருக்குறளை சொல்லிக் கொடுக்க கூடாதா பசங்களுக்கு? இல்ல, இப்ப இது ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொல்றாங்க. இப்ப ஹெச் ராஜா அவர்களுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஆன்மீகத்தை பத்தி பேசினா என்ன தப்புங்கிறாரு. அப்ப அது ஆன்மீகமா இல்ல வந்து என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி அறம் சார்ந்த விஷயம்? இப்ப திருக்குறளுங்கிறது ஆன்மீக நூலா இல்ல வந்து மோட்டிவேஷனல் நூலா? மோட்டிவேஷனல் நூல் தான். அப்புறம் திருக்குறள் தானே அந்த தம்பி பேசுறாரு, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அந்த வீடியோ பாருங்க. இருள் சேர் இருவினையும் சேரான்ற அந்த குறளுடைய பொருளை சொல்லும்பொழுது ஒரு வாத்தியார் எஞ்சி கத்துறாரு. இல்ல, அது மட்டும் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, கர்மா பத்தி பேசுறாரு, கர்மா பத்தி திருவள்ளுவர் பேசுறாரு. அதை தாண்டி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் நடக்கும், அதனாலதான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்ல இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. இதுக்கு என்ன அர்த்தம்? திருக்குறள். அறத்தால் விளைகிற நன்மை என்ன அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்குறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, தம்பி இதுக்கு ஒன்றும் நீ பெருசா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவானா, பல்லக்கு தூக்கிட்டு போறவனையும் பல்லக்கில் அமர்ந்து செல்பவனையும் பார்த்த மாத்திரத்திலேயே அறத்தால் விளைகிற நன்மை என்னன்னு உனக்கு தெரியும். திருவள்ளுவர் சொல்றேன். நாலடியார்ல நம்ம ஒரு 2-3 பேர் நடந்து போறோம் ரோட்ல. மிகப்பெரிய ஒரு போட் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்க இருக்கிற ஒரு ஏரியாவில் போகிறோம். மாட மாளிகைகளை பார்க்குறோம். பா இவங்க தான் வாழறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நாலடியார் என்ன சொல்லுதுன்னா, இப்படிலாம் சொல்லாதப்பா, அவங்க பூர்வ ஜென்மத்தில் தவம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நாலடியார். இப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட நூல். ஆமாம், டெக்னிக்கலாக சொன்னால் 2வது நூல். உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட 2வது நூல் திருக்குறள். முதல் நூல் என்ன? பைபிள். பைபிளை மொழி மாற்றம் பண்ணுவதற்கு கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டது. மிஷினரிஸ் தான் உலகத்திலே பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. மதமாற்ற மிஷினரிகள் கோடிக்கணக்கில் பணத்தை பல இடங்கள்லையும் இறக்கக்கூடியவர்கள். பல கட்சிகளுக்கு அவங்களால நிதி கொடுக்க முடியும், பல அரசுகளை அவங்களால உருவாக்க முடியும், உலக அரசியலையே அவங்களால நிர்வகிக்க முடியும். அவ்வளவு பணம் அங்கே இருக்குது. அவ்வளவு பணம் கொட்டி ஒரு மதமாற்றத்திற்காக ஒரு பைபிள் என்கிற ஒரு நூல் மதமாற்றம் செய்யப்பட்டது. திருக்குறளுக்கு யார் ஃபண்டு பண்ணா? அவசியம் என்ன? ஆனால் யாருமே ஃபண்டு பண்ணாம திருக்குறள் என்கிற நூல் உலகத்தினுடைய அனைத்து மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா திருக்குறளுடைய பாஜக அதுக்கு ஒரு சாயம் கொடுத்து அவரை வந்து ஒரு சாரார காட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டம் இருக்கு இல்ல உங்க மேல. அது ஒரு உலக பொதுமறையா வைக்கிறோம், எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள். நீங்களே நிறைய இடத்துல நீங்க தான் சொன்னீங்க வள்ளுவருக்கு வந்து நீங்க காவி உடை போட்டீங்க ஆகா ஓகான்றீங்க. இன்னைக்கு திருக்குறளை ஒரு பையன் பாடம் எடுத்த உடனே நீங்க ஆன்மீகம் இந்து மத கருத்துங்கிறீங்க. இப்ப நீங்களும் எங்க வழிக்கு தானே வரீங்க? திருவள்ளுவர் ஒரு இந்துன்னு நாங்க சொன்னோம், நீங்க அப்ப கொய்யாம ஸ்கூல்ல பண்றது தானே அவங்க தப்புன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு சயின்டிபிக்கல் மெத்தட் சொல்லுங்க, அறிவியல் சார்ந்த விஷயங்கள். திருக்குறள் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டது. அறிவியல் சார்ந்த விஷயங்களை திருக்குறளும் திருவள்ளுவரும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அதான் உங்களுடைய கருத்து.
அப்படியா? இல்ல. தமிழ் சமூகத்துல இருப்பீங்க, ஆமா. நான் தமிழன் ஊன்னுவீங்க. ஆனா திருக்குறள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. இதை விட கேவலமான மட்டமான மதவாத அரசியல் பார்க்க முடியுமா? தமிழ் சமூகத்தினுடைய பெருமை திருவள்ளுவர். பாரதி என்ன சொல்றான்? வள்ளுவனும் கம்பனும் தான் தமிழ் சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பெருமைகள். ஏன்டா தமிழ் சமூகத்துக்கு என்னடா பெருமை? பாரதி என்ன சொல்ற? வள்ளுவன் தான்டா தமிழ் சமூகத்துக்கு பெருமை, திருக்குறள் தான்டா தமிழ் சமூகத்துக்கு பெருமை. பாரதி மாற தட்டுறான். இன்னைக்கு எக்ஸாக்டா நேத்து போய் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா, சிங்கப்பூர்ல ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் வரலாற்று கலாச்சார மையம், உலக கலாச்சார மையத்தை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்றாரு. அதற்கு முன்பு அவருடைய மலேசியா பயணத்துல திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகம் முழுவதும் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது, தமிழக மாணவர்களுக்கு கூட திருக்குறள் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு நினைக்கிறது அப்படின்னு சொன்னா, இது மோசமான கேவலமான செயல் இல்லையா? இப்ப திராவிட மாடல் அரசு இது தெளிவுபடுத்தணும். அன்பில் மகேஷ் பேசுறேன், அந்த தம்பி அந்த சொற்பொழிவு ஆடுறாரு, அவர் ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண அவர் அரெஸ்ட் பண்ணுன்றதெல்லாம் வந்து சொல்லிருக்காரு. இந்த பக்கம் ஆசிரியர் அவன் பேசுறாரு, அவன் பேச என்ன தப்பு பண்ணாரு அவர் சட்டப்படி? அன்பில் மகேஷுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? என்ன சட்டம், என்ன தப்பு பண்ணாரு அவர் சட்டப்படி? அவர் ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாரு, நீங்க குறுக்கால உள்ள பூந்து கேட்குறீங்க. அந்த உள்ள குறுக்கால பூந்து கேட்ட ஆசிரியர்கிட்டையுமே உடல் மொழியில கூட ஒரு வன்முறை நிகழ்த்தக்கூடாது. அந்த தம்பி கை கட்டிட்டு தான் பேசுறாரு. அந்த தம்பி பேர் கூட எனக்கு தெரியாதுங்க, அவர் யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அந்த வீடியோவை பார்க்குறேன், அந்த வீடியோவில் நான் உணர்ந்த விஷயங்கள். அந்த தம்பி பாருங்க கை கட்டிட்டு தான் இருப்பார், கையில. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அப்புறம் நீங்க அதுல என்ன தப்பு இருக்கு, என்ன அஃபென்ஸ் இருக்கு? இவரு நோ பொங்குறாரு. அப்போ திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படிங்கிற ஈவே ராமசாமியுடைய கருத்தில் தான் திராவிட மாடல் இன்னும் இயங்குகிறதா என்பதை அன்பில் மகேஷ் தெளிவுபடுத்தணும். திருக்குறளை தமிழக மாணவர்களிடம் சொல்லிக் கொடுப்பதில் என்ன தப்பு இருக்கிறது, என்ன சட்டப்பூர்வமான தப்பு இருக்கு, என்ன நியாயபூர்வமான தப்பு இருக்குன்றது இவர் விளக்கி சொல்லணும். இப்ப தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்தின் முன்பாக திராவிட மாடல் அரசு இந்த திமுக குற்றவாளியா நிக்குது. நீ பதில் சொல்லி. இப்ப திருக்குறள் தமிழக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? இல்ல, உங்களோட ஸ்டேட்மெண்ட் இது வெறும் திருக்குறளுக்குள்ளர நீங்க கொண்டு வர்றீங்க. ஆனா நீங்க மற்ற தலைவர்கள் பாருங்க, இப்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, முதல்வரோட அறிக்கை பாருங்க. இத வந்து மதம் சார்ந்த விஷயமா தான் அவங்க பாக்குறாங்க, ஏற்றத்தாழ்வை கொண்டு வர பாக்குறீங்க. குழந்தைகளுக்கு மத்தியில மோட்டிவேஷனல் ஸ்பீச். திருக்குறளுக்கு நீங்க மத சாயம் பூசுறீங்க. நீங்க எப்படி இல்ல, அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு கூப்பிடுறோம். மோட்டிவேஷனல் நீங்க கர்மா பத்தியும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் திருக்குறளை ஏங்க பேச கூடாது? உலகத்தினுடைய பல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் திருக்குறளை வச்சு தான பேசுறாங்க. இல்ல, இது திருக்குறள் தாண்டி மற்ற விஷயங்கள் பேசுறாருன்றது. திருக்குறள் தாண்டி எங்க பேசுறா? இருள் சேர் இருவினையும் சேரான்றது திருக்குறள்ல இல்லையா? சார், நீங்க மொத்த ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்க. நான் என்ன சொல்றேன் அந்த அந்த வாத்தியார் எழுதி ஏன் கத்துறாரு? கர்மாவை பத்தி பேசுறாரு. நீ கர்மாவை பத்தி திருவள்ளுவர் பேசுறாரு, கர்மாவை பத்தி திருவள்ளுவர் பேசுறாரு. தாழ்வுகளை வந்து குழந்தைங்க மத்தியில விதைக்கிறீங்க. இது ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி. அப்ப திருவள்ளுவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர். சனாதனம்ன்ற அந்த வார்த்தையில திருவள்ளுவர் சங்கி. இல்ல, சனாதனம்ன்ற வார்த்தையை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டா தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நல்ல திருக்குறளை நம்ம ஆளுங்க பார்த்ததே இல்லை. பிரிச்சு பார்க்க திருக்குறள்ன்ற வார்த்தை தான் தெரியுமா ஒழிய குறளை பிரிச்சு தெரியாமையா சார்? உலக பொதுமறையா இன்னைக்கும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. உலகம் கொண்டாடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, தமிழ் மண்ணுல, என்னுடைய ஐயன் திருவள்ளுவன் வாழ்ந்த அந்த தமிழ் மண்ணுல திருக்குறளை சொல்லி கொடுக்கறது குற்றம்னு ஒரு கல்வித்துறை அமைச்சர் பேசுற சூழ்நிலை, அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இதுல என்ன பெருமை இருக்கு? சந்தான காமெடி வரும், மேற்கெருதி எருமை, இதுல என்னடா பெருமை? அந்த மாதிரிதான் இருக்குது. இன்றைக்கு தமிழ் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்த இந்த 11 ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்திய பாரத தேசம் முழுமையும் இருக்கிற அனைத்து மொழி மாணவர்களும் திருக்குறளை படிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம 10 குறள் படிக்கிறோம், அதே மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்க. அது மாதிரி எல்லா மொழி மாணவர்களுக்கும் திருக்குறளை படிக்க கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு இளைஞன் ஒரு திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் சொன்னா கொயாமுயான்னு கத்துறீங்க. மறுபிறவை பத்தி பேசக்கூடாதுரா அப்படிங்கிறீங்க. ஏன் மறுபிறவை பத்தி பேசக்கூடாதுன்னு குதிக்கிறீங்க தெரியுமா? ஏன்னா ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற பைபிளுக்கு அது எதிரா இருக்கு. அதுக்குதான் நீங்க கத்துறீங்க.
விஷயம் இதுல இப்ப அவங்களுமே வந்து இஸ்லாம் வந்து அதை சொல்லுது. நீங்க எடுத்து பேசுறீங்க இல்லையா? இப்ப இப்ப உங்க வந்துட்டீங்களா வழிக்கு? ஆ, அப்ப மறுபிறவி தத்துவம் அப்படின்னு சொன்னா நீங்க அது அது வந்து இந்து மத கருத்து. ம், அதானே உங்களுடைய கோட்பாடு. ம், இந்துத்துவ கருத்துங்க. மறுபிறவின்னு சொல்லிட்டா இந்துத்துவ கருத்துங்க. ம். அப்ப மறுபிறவின்னு யாருங்க சொல்லியிருக்கார்? வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. வள்ளுவர் சொல்லு. வள்ளுவர் மறுபிறவி தத்துவத்தை பேசினாருங்க. அத ஒரு பையன் வந்து கருத்துரை இது சொற்பொழிவு ஆட்டும்போது அத கோட் பண்ணிட்டாருங்க. அது மறுபிறவி தத்துவங்க. அது இந்துத்துவ கருத்துங்க. ம், நாங்க இதைத்தானே சொன்னோம். ம், இந்துத்துவ கருத்துக்களை தாங்க வள்ளுவர் பேசியிருக்காருன்னு. ம், அதுக்கு அவருக்கு காவி உடை கொடுக்கறதாங்க கரெக்ட்னு நாங்க சொன்னோமா இல்லையா? அறமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் என்னத்துக்கு போய் படிக்கணும்? படிப்பே தேவையில்ல இப்ப தமிழ் மாணவனுக்கு. ம். அறம் என்னுடைய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படாது அப்படின்னு சொன்னா திருக்குறள் என்னுடைய தமிழ் அப்ப அந்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு தமிழ் புத்தகம்லாம் மாணவர்களுக்கு இல்லன்றீங்களா எதுவுமே? திருக்குறள் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப என்னத்துக்கு படிப்பு? எதுக்கு தமிழ் படிக்கணும் அவன்? திருக்குறளே படிக்காம கடவுள் வாழ்த்து. ம், கடவுள் வாழ்த்துல அப்படியே ஒண்ணு ஒண்ணா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வந்தீங்கன்னா 5வது குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புந்தார் மாட்டு. 5வது குறள் படிக்கக்கூடாது. ம். எடிட் படிக்காமையா வந்து புத்தகத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. சென்சார். நீங்க ஒரு ஒரு உள்நோக்கத்தோட அதை செய்யறதுனாலதான் வந்து அப்ப எல்லாருமே அதை புத்தகத்துல எதிர்க்கிறாங்கல்ல. புத்தகத்துல இருந்து அப்ப நாளைக்கு இப்ப அன்பில் மகேஷ் நிறைய விஷயங்கள் நம்ம அன்பில் தமிழ்நாடு. மகேஷ் பொய்யாமொழி கூற்றுப்படி ம், கடவுள் வாழ்த்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் வாழ்த்து வந்து கண்டிப்பா இருந்து எல்லா இதுலயுமே Textbookலயும் இருக்கும், இருக்கு. புக்ல இருக்கும். ஆ, அப்ப கடவுள் வாழ்த்து எடுத்துடணும். ம். அதான் அன்பில் இல்ல மகேஷ் அவங்க அப்படி சொல்லவே இல்லையா அவங்க? டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒரு விஷயத்த ம். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒரு திருக்குறளை ஒரு சொற்பொழிவாளர் இல்ல பேசினா நீங்க இந்த இன்சிடென்ட் சொல்றீங்கல்ல, இப்ப தாம்பரத்துல ஒரு இல்ல ஸ்கூல்ல முடிச்சுக்கிறேன் டீச்சர்ஸ்க்கு. இல்ல முடிச்சுக்கிறேன் ஆ, சொற்பொழிவாளர் ஒருத்தர் பேசினா ம், அது தப்புன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா தமிழ் அறத்திற்கு எதிராக தமிழ் கோட்பாட்டுக்கு எதிராக ம், தமிழ் தத்துவத்துக்கு எதிராக எவ்வளவு தூரம் ஒரு இடைவெளியை இந்த திராவிடம் கொண்டு வந்திருக்கிறதுங்கிற ஒரு விஷத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ம். எவ்வளவு மோசமா நம்ம ஆயிட்டோம்னு யோசிக்கணும். அதுதான் நான் இன்னைக்கு ட்வீட் இல்ல போட்டிருக்கேன். இந்த இன்சிடென்ட் நீங்க தமிழகத்துல சொல்றீங்க. திருக்குறளை பேச முடியாது, தமிழகத்துல மறுபிறவி தத்துவத்தை பேச முடியாது அப்படின்னு ம், சொன்னா அது ஒரு கான்செப்ட். மறுபிறவி தத்துவம் என்பது ஒரு கான்செப்ட். அறத்தின் பால் பேசப்படுகிற ஒரு தத்துவ கோட்பாடு அது. அறத்துப்பால்ல தான் இருக்கு. ம், நான் சொல்ற எல்லா குறளுமே அறத்துப்பால்ல ஒரு குறள் தான். 7 பிறப்பு பிறவி பெருங்கடல் எல்லாமே அறத்துப்பால்ல வரதான். அறத்தார் இது வேண வேண்டாம் சிவிகை பொறுத்தானோட உருந்தானிடை அறத்துப்பால்ல வரதான். இப்போ அறத்துப்பாலில் வருகிற அறக்கருத்துக்களை ஒருத்தன் பேசக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் சமூகத்தில் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா திராவிடம் என்பது தமிழ் சமூகத்திற்கு எதிரான எவ்வளவு பெரிய விஷ விதை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி அப்படிங்க. நீங்க 40 வருஷத்துக்கு தாம்பரத்துல ஒரு ஒரு செகண்ட் ஸ்கூல்ல இருங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க தமிழ் சமூகத்துல சொல்லியிருந்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போயிருப்பீங்க. ம், 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிற குறளுக்கான ஒரு விளக்கத்தை ஒரு சொற்பொழிவாளர் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது 60 வருடத்திற்கு முன்னாடி அதை நீங்க எதிர்த்தீங்கன்னு சொன்னா இருந்திருக்க மாட்டீங்க. தமிழகத்துல இருந்திருக்க மாட்டீங்க. ம். இன்னைக்கு 60 வருஷ திராவிடத்தினுடைய நாடகம் இந்த கேவலமான சூழ்நிலைக்கு தமிழ் சமூகத்தை தள்ளி இருக்கிறது. இப்ப அதே இதுல வந்து தாம்பரத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பாத பூஜை பண்றாங்க. சோ இந்த மாதிரியான அர்ஜென்ட்டாவும் நடக்குது என்ன அப்படிங்கிறாங்க. அஜெண்டா எனக்கு புரியல. இதுக்கு தேவை என்ன இருக்கு சார்? இல்ல குழந்தைங்களுக்கு நாங்க அவங்க வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயம். இப்ப முதல்வருமே நான் என்ன அதானே சொல்றாரு. சொல்றேன் அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் சரியான நபர்களை வந்து செய்யணும். இப்ப ஆசிரியர்களுமே சரியா வழிநடத்தப்படல அப்படிங்கிறது. ஆசிரியர்களுக்கு பாத பூஜை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ம். இல்ல சார், சமத்துவத்தை சரி முன்னிறுத்தி ஒரு தான் பண்ணணும் அப்படிங்கறத ஐய, எண்ணமா வைக்கிறாங்க. குருவுக்கு மரியாதை கொடுக்கறது இருக்குங்க. குருவுக்கு மரியாதை கொடுக்கறோம். நீ அவரும் இருங்க. சொல்றாரு. அன்பில் மகேஷும் சொல்றாரு. குருவுக்கு மரியாதை கடவுள் கொடுக்கலாம். வாழ்த்தா ஆ. அடுத்தது என்ன? இல்ல சார், நீங்க சொல்றது. கடவுள் வாழ்த்தா அடுத்தது என்ன? ம், நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமையில என்ன சொல்றாரு? ம். குருவுக்கு மரியாதை மரியாதை கொடுங்க. கொடுங்க. அப்புறம் ம். அப்ப திருக்குறள் வாழ்வியல வாழக்கூடாதா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு? கல்வி சார்ந்த சமத்துவமான விஷயங்களை கொண்டு போய் திருக்குறளே சேர்ப்போம். இல்லாம நம்ம திருக்குறளை மட்டும் தான் வச்சு இது திருக்குறள் பண்ணுவோம். தவிர்த்துட்டு நீங்க கொடுக்குற கல்வி ம், குப்பைக்கு சமம் தமிழ் சமூகத்துக்கு. ம். இல்ல குப்பை நானும் ஆசிரியரை குப்பை. மதிக்கிறேன். இது குப்பைங்கிற என்ன தேவை இருக்குன்னு கேக்குறேன். நான் ஒரு தமிழ் மாணவனா இருந்துகிட்டு எனக்கு நீ திருக்குறள் இல்லாம நான் ஒரு கல்வியை கொடுப்பேன், திருக்குறள் கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நீ கொடுக்குற கல்வி குப்பைங்கிற நான் கேச போடு என் மேல. குப்பை. திருக்குறளை படிக்காமலாம் நான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட வெங்காய படிப்பு எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இவங்களோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஆசிரியர் அரேஞ்ச் பண்ண ஆசிரியர் மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்ப திமுக பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக திருக்குறளை வெறுக்கிறது. ம், திமுக திருக்குறளை விமர்சித்த ஈவே ராமசாமியினுடைய கருத்தில் தான் இன்னமும் இருக்கிறது. ம், திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று ஈவே ராமசாமி சொன்ன அந்த கருத்தில் ம். திமுக இன்றைக்கும் இருக்கிறது. இதைத்தான் இந்த செயல் காட்டுகிறது.
திருக்குறளை தமிழகத்தில் சொல்லக்கூடாது, தமிழகத்தில் கற்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்பது தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடு. இந்த மாதிரியான ஒரு சாபக்கேடு இந்த சமூகத்திற்கு வந்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் சாராயமும் சீரியலும் எனக்கு போதும், தமிழ் சமூகம் தூங்கி கிடக்கிறது அப்படின்னு சொன்னா இது வந்து வரலாற்று அவமானம், தமிழ் சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று அவமானம். இல்ல நீங்க இப்ப திருக்குறள் அந்த விஷயத்துக்கு பேசும்பொழுது நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லயும் எல்லாருக்குமான அரசுமா தான் திமுக இருக்கு அப்படிங்கறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சமீபமா கூட முருகர் மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க. அறத்தையும் மதத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்க இல்ல மதச்சார்பு இதுல ஆன்மீகம் தான் இடம் பெற்றிருக்குன்றது எல்லாரோட கருத்தாவும் இருக்குல்ல. அப்ப திருக்குறள்ல வேணான்றீங்களா? ம். திருக்குறள்ல ஆன்மீக கருத்துக்கள் இருக்கிறது, ம். அதனால திருக்குறள் வேண்டாம், அதான் உங்களுடைய கருத்து இல்லையா? திருக்குறள் இல்லாம தமிழ் சமூகம் வாழவே வேணாங்கிறது என் கருத்து. திருக்குறள் இல்ல, திருவள்ளுவரை நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா அப்படிலாம் தமிழை வாழவே தேவையில்லை. நம்ம எல்லாருமே அப்படியே கிளம்பி போய் 3 பக்கம் கடல் தானே இருக்கு, குதிச்சு செத்து போயிடலாங்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லைங்கிற அவசியமே இல்லைங்கிற. அப்புறம் சரி, இப்ப இந்த அப்புறம் இதுக்கு உலகம் பூரா போய் மாறு தட்டிட்டு பரப்பணும்? ஐயோ எங்க திருக்குறளை படிங்க, எங்க தமிழருடைய மறைங்க வேதங்க, எதுக்கு நம்ம போய் பரப்பணும்? அவன் இனிமேல் காரி துப்ப மாட்டான் நம்மள. ஏன்டா உன் பள்ளிக்கூடத்துல உன் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு படிக்கூடாதுங்கிற என்ன தெரியும் ஏன்டா வந்து சொல்லித்தரேன்னு கேட்க மாட்டான் ஃபாரின்கார். அப்ப இப்போ அமைச்சர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது பைத்தியகாரத்தனமானது, நீங்க அறிவுக்கு ஒப்பாதது, தமிழ் சமூகத்திற்கு எதிரானது. இது என்ன முடிவு? பாஜக வந்து அதை கண்டிப்பாங்க, கண்டனங்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாங்க. நான் தான் ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல கல்வி கூடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட ஸ்டாண்ட் என்ன? மாரல் எஜுகேஷன் முன்னாடி இருந்ததுங்க. நீங்க நாலடியார் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறது, இப்படிதான்ப்பா வாழணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஔவையார் நல்ல கருத்துக்களை சொல்றாரு, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் சொல்றோமா? ஆத்திச்சூடியை படிக்க கொடுக்குறோம். ஆத்திச்சூடின்னு என் பேர் வந்தது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு படிக்க துவங்குன்னு சொல்றாரு. இப்போ பிள்ளையாரை கும்பிட்டுட்டு படிக்க துவங்கு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றதுனால நான் ஆத்திச்சூடியவே மாணவர்களுக்கு படிக்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்களை விட ஒரு கடைந்தெடுத்த முட்டாள உலகத்துல பார்க்க முடியுமா? நீங்க இப்போ புறநானூறு எடுக்கிறீங்க, புறநானூறுல பாட்டு யாரு? பாட்டு பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது? மகாபாரதத்தை அவர் தான் தமிழில் பாடுறார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாட்டு இல்லாமல் எந்த நூல் தொகையுமே உங்களால் தமிழ் சமூகத்தில் பார்க்க முடியாது. அவர் மகாபாரதத்தை பாட்டிருக்காரு, அதனால அவருடைய பாட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை விட வரலாற்று துரோகி யாராவது இருக்க முடியுமா? சரி, நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தான் தான் மறைத்த வள்ளுவனாய் தந்துரைத்த நூன்முறையை உக்கிர பெருவழுதி பாண்டியன் பாடுற பாட்டு. உக்கிர பெருவழுதி பாண்டியனுடைய அவையில தான் திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. இந்த பாடலுடைய பொருள் என்ன? நான்மறையின் மெய்ப்பொருளை, 4 வேதங்களினுடைய மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தான், 3 பால்களாக 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவன், முப்பொருளா நான்முகத்தான் தான் மறைத்த வள்ளுவனாய், தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு வள்ளுவராக வெளிப்பட்டு. அப்ப என்ன? பிரம்மதேவனே தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு திருவள்ளுவராக வெளிப்பட்டு 4 வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மெய்ப்பொருளை 3 பொருள்களாக 3 பால்களாக திருக்குறளாக தந்திருக்கிறார். இதை சொல்றது யாரு? திருவள்ளுவருடைய சமகாலத்தவர் என்று கருதப்படுகிற உக்கிர பெருவழுதி பாண்டியன். இந்த பாடல் இருக்கு. அப்ப 4 வேதங்களில் சொல்லப்படுகிற பொருள் தான் திருக்குறளில் இருக்கிறது, அதனால திருக்குறள் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் மன்னிக்கலாமா? இந்த தமிழ் சமூகம் உங்களை இனிமேலும் உங்களுடைய தத்துவத்தை இந்த மண்ணில் பேச அனுமதிக்கலாமா? திராவிடம் இனிமேலும் இந்த மண்ணில் இருக்கலாமா? விடலாமா? இவங்களெல்லாம் தெருவில் நடமாட விடலாமா? இந்த 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 கருத்துக்கள் எல்லாம் தமிழக தெருக்களில், தமிழக கூட்டங்களில் பேசப்படலாமா? நீங்க வரலாற்று துரோகிகளாச்சே. நீங்க என்னுடைய திருவள்ளுவரை நீங்க ஏற்க மாட்டீங்க, தொல்காப்பியரை ஏற்க மாட்டீங்க, என்னுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது தமிழ் சமூகத்தினுடைய அறக்கருத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஏன் பாருற கிளம்புன்ற. நான் திராவிடன்னு சொன்னா ஆந்திராலாம் இருக்குல்ல, ஆந்திரா பக்கம் போயிடுங்க, அங்கேயும் விட மாட்டாங்க உங்களை. தமிழகத்தில் இருக்காதீங்க. திருக்குறள் எங்களுக்கு பிடிக்காது, திருக்குறளை சொல்லி கொடுத்தா நாங்கள் அவங்களை அக்யூஸ்டுன்னு சொல்லுவோம், ஐயோ ஒரு மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்காதீங்க, கிளம்பிங்க, அது வேற எங்கேயா போ.